ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் டின் வந்து சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டின் வந்து ஒரு 5 ஃபிஷ் இருக்கும். இதில் ஸ்டோர் பண்ணி வந்து சோக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து மீன் குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் வந்து ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதோட கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு அதோட சேர்த்து பூண்டு, இது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமேட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கணும். பூண்டோட கொஞ்சம் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்கி விட்டுருங்க. இப்போ ஃபிஷ் டின்னில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிஷ்ஷை தனியாக, சாஸ் தனியாக நம்ம எடுக்க போகிறோம். இதில் டொமேட்டோ சாஸ் இருக்கனால நான் டொமேட்டோ ஆட் பண்ணலை. ரொம்ப சாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆட் பண்ணல, டொமேட்டோ மட்டும். இந்த ஃபிஷ் மட்டும் பாருங்களேன், அப்படியே ஒரு டின்னில் 5-6 ஃபிஷ் அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. இந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுவேன். ஃபிஷ்ஷை வச்சுட்டு 3, 4, 5 பீசஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து டின்னில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கலந்து அதில் ஊற்றிக்குவேன் எப்போதுமே. புளி வந்து நம்ம எப்போதும் கரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கரைச்சிக்கணும். அதில் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் குழம்பு கொதிக்கும் போது போட்டேன். குழம்பு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் வேணும்னா தனியாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு. இப்போ இந்த டின்னில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அதை வந்து இதில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் திரிஞ்சு வரும், கொஞ்சோண்டு நல்லா கொதிச்சிடும் அந்த சாஸ்லாம். இந்த சாஸ்லாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றணும். இப்போ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி கைஸ் இது. நம்ம ஊர் மீன் குழம்பு மாதிரி அப்படி டேஸ்ட்டாக, அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக ஊற்றி வச்சுக்கோங்க, திக்காக வேணுன்னா திக்காக ஊற்றி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் வந்து கிரேவி பண்ணேன் நான், ஏன்னா ரொம்ப நிறையா பண்ணாலாம் நல்லா இருக்காது ஒரு டின்னுக்கு அப்படின்ட்டு. ரெடி ஆகிட்டுருக்கு. தண்ணி ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சம் திக்காக இருக்குன்னு. மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கூட. இப்போ என்ன நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன். எல்லாமே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் மூடி போட்டு. இதில் உங்களுக்கு தெரியும் இப்படி வந்து என்ன தெரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்களேன். இப்போது இந்த ஸ்டேஜில் மீன் எடுத்து போடணும்.
மீன் எடுத்து ஒன்று ஒன்றா உடையாமல் போடணும். ஒரு மீன் மட்டும் கடைசியில் உடஞ்சிருச்சு லைட்டாக, அது பாருங்க. அதுக்கப்புறம் இது போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லைங்க, 5 மினிட்ஸ்ங்க. 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். பாருங்க எப்படி ரெடியாக இருக்குன்னு. தாங்க மீன் குழம்பு பாருங்கள், எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபிஷ் வந்து கொதிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூடாக சுட சூப்பராக இருப்பாங்க. டின் ஃபிஷ், சிங்கப்பூர் டின் ஃபிஷ். நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் ஒரு 10 டின்னாச்சும் வாங்கிட்டு போயிடுறது, இங்கே கிடைக்காது இது அப்படின்னு சொல்லிட்டு.